Taste the Daily. நாகப்பட்டினம் அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக கூறப்படும் நிலையில் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெண்ணின் தாய் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மணக்குடியைச் சேர்ந்த வெண்ணிலாவிற்கும் கருப்பன்புலத்தை சேர்ந்த முருகானந்தத்திற்கும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. மணமான 3 மாதங்களிலிருந்தே வரதட்சணை கொடுமை இருந்ததால் மணப்பெண் ஓராண்டுக்கு மேலாக தாய் வீட்டில் வசித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கிராம பஞ்சாயத்து மூலம் கணவர் வீட்டிற்கு சென்ற மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே தனது மகள் மருமகனால் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டுமென வெண்ணிலாவின் தாய் கண்ணீர் மல்க வலியுறுத்தியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அவனுக்கு இந்த தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த நீதிமன்றம். இத்தனை மக்களும் என் பொண்ணுக்கு இந்த சாவை உருவாக்குனவனுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவன் இன்னொரு தொடர்பு வச்சிருக்கான், இன்னொரு பொம்பளையோட தொடர்பு வச்சிருக்கான். அவன் அந்த தொடர்போட லேடி பேசுதுமா, நான் போய் எடுத்தேன், அந்த போனை ஏன் எடுத்தானே என்னை வந்து அடிச்சு கொள்றான், என்னை அடிச்சு கொள்றான். பொண்ணுச்சு லேடி பேசுதுன்னுச்சு, என்னன்னு தெரியலையேன்னு நாங்கள் பேசி முடிச்சுக்கோன்னு நாங்கள் இருந்தோம். அந்த லேடி தொடர்பு வச்சுக்கிட்டு இவனுங்கண்ணா அவன் ஒரு பொம்பளையோட வாழக்கூடாது, அவன் குடும்பம் அங்கே கருப்பம்பலத்தில் இருக்கக்கூடாது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் விவாகரத்து பெற்ற மனைவி 2வது திருமணம் செய்ததால் அறிவாளுடன் முன்னாள் கணவர் கலாட்டா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கருக்காம்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா ரூபினி தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக 4 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு விவாகரத்து பெற்றுள்ளனர். இதையடுத்து ரூபினி வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரியும் ராஜவேலு என்பவரை 2வது திருமணம் செய்த நிலையில் ஒரு மகன் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல் கணவர் கருப்பையா அறிவாளை எடுத்துக்கொண்டு ராஜவேலுவை வெட்டுவதற்காக வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று கலாட்டா செய்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோட்டில் அடுத்தடுத்து 2 கடைகளில் புகுந்த மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூலப்பாளையத்தில் தர்மசிவன் என்பவருக்கு சொந்தமான சிவன் கடையின் பின்பக்க மேற்கூரை வழியாக உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த 20,000 ரூபாய் மற்றும் ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். இதேபோல் அருகில் இருந்த ஷாதிக் என்பவரது சலவையகத்திற்குள் புகுந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 5,000 ரூபாய் மற்றும் பட்டுப்புடவைகளையும் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டையில் வசித்து வரும் குணசேகரன் என்பவர் தனது குடும்பத்துடன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் தெரிவித்தனர். அவரது வீட்டிற்குள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு 15 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ளாததே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.